ஆ ஆ வந்து ஆறாவது நிலைன்னு ஒன்று போட்டிருந்தது. ஆமாங்க. அதில் தான் வந்து சபாத்வாரம்னு போட்டிருந்தது. ஆமாம், அதாவது சபாதுவாரம். தவறி காமிச்சிருக்கு. சபாதுவாரம்ன்றது என்னன்னா, சபைன்றது தலைக்கு நடுவில் தான் இருக்குது. சத்தியஞான சபை சரி. அது ஒரு வெட்ட வெளி. நம்ம வந்து எத்தனையோ கோடி பிறவிகளை இந்த தூள தேக உணர்விலேயே இருக்கோம். அதாவது நம்முடைய உணர்வு ஸ்தூலத்தன்மையில் இருக்குது. அது உடனே அது வந்து நூல் போன்றது. அதாவது மிக 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 நுண்ணிய உணர்வு. அதாவது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு சொல்கிறார் இல்லைங்களா மணிவாசகர். அந்த மாதிரி ஒரு நுண்ணிய நிலையில் இருக்குது. சட்டுன்னு அந்த இடத்துக்கு போகிறது அது வந்து பக்குவ ஆன்மாக்களுக்கெல்லாம் அது இதாகும். நமக்கு வந்து எப்படின்னா இந்த உடம்புல வந்து முதுகெலும்பு தொடரில் 6 ஆதாரங்கள் இருக்குது. நம்முடைய இதெல்லாம் வந்து கண்டத்துக்கு கீழே இருக்கிற ஆதாரத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டுன்னு சொல்ல முடியாது, பிழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மனதினுடைய மூலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது புருவ மத்தியில் தான். புருவ மத்தியன்னா அது வெளியில் கிடையாது. அது ஆக்சுவலாக புருவ மத்தியன்றது தூள சரீரத்தில் கிடையாது, அது சூக்கும உணர்வில் இருக்கிறது தான். ஆனால் அதுக்கு வந்து ஒரு இது வந்து எவிடன்ஸு அந்த புருவ மத்திய உடல் ரீதியாக தொட்டு காமிக்கிறது. ஏன்னா உடலுக்கும் உயிருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால நம்ம உதாரணத்துக்கு புருவ மத்தியன்னு சொல்கிறோம். அது வந்து ஆக்கினை பீடம். அந்த இடத்துல தான் உங்களுக்கு மனம் வந்து நேரான வழியில், அதாவது சுவாசத்தின் மூலம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க யோகிகள்லாம். அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நேரடியாகவே வந்து மனத்தினுடைய மூலம் வந்து அறிவு பீடம் அது இருக்கிற இடம் வந்து அந்த புருவ மத்தி தான். அங்கே தான் மனம் வந்து நினைப்பு மற்ற நிலைக்கு வரும். அந்த மன ஓர்மைப்படுற இடம் அதுக்கு பழக்கப்படுத்துகிறோம் நம்ம. அதுதான் துவாரம். அதாவது சபைக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸ், அது ஒரு நுழைவு வாயில் தான் புருவ மத்தி. அது பர்மனண்ட்டான பிளேஸ் கிடையாது. மனம் ஓர்மைப்படுவதற்காக நாம் பழக்கப்படுத்துகிறோம். இருந்தாலும் அப்படி பழக்கப்படுத்தும் போது நமக்கு வந்து இறைவனுடைய உள்ள சபைக்கு நிராதார நிலை இறைவனுடைய அவர் வந்து கருணை செஞ்சு சில உண்மைகளை உணர்த்துவார் முன்னிலையிலிருந்து. அது புருவ மத்தியில் உணர்த்த அது இறைவனுடைய அருளாலே வந்து அந்த நிராதார நிலைக்கு அவரே அழைச்சிக்குவார். அது சில காலம் பயிற்சி பண்ண பிறகு நமக்கு புருவ மத்தி தேவைப்படாது. அப்புறம் புருவ மத்தி தேவைப்படாது. ஸ்ட்ரெயிட்டாகவே தலைநடு ஸ்தானத்தில் இருக்கிற வெட்ட வெளிக்கு போயிடும். ஆனால் வந்து அது வெட்ட வெளின்னா அது உள்ள அதுலேயும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது நம்ம என்ட்ரன்ஸில் கொண்டு போய் வைப்பார். அது வந்து நிராதார நிலை தான். ஆனால் அது ஒரு பெரிய கோட்டை, அது அருட்பெருவெளி. அதுக்கு முன்னாடி அங்கேருந்து தான் நம்ம வந்து உண்மையை நெகிழ்ச்சி ஆன்ம உருக்கம் ஜீவர். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, இந்த தேகத்தில் புருவ மத்தியில் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில் அருள் என்கின்ற தீபம் விளங்குவதாக பாவித்து பார்த்து அதில் பழகி கடவுளிடத்து அன்பும் ஜீவர்களிடத்து தயவும் இடைவிடாது வைக்க வேண்டியது. இது நம்ம பார்த்துருக்கோம்ல பலமுறை. இதை பாருங்கள், ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரத்தில், அதாவது கற்பூரம் என்கின்ற ஆன்ம அறிவு கிடையாது. அது ஒரு உதாரணம். நம்ம கற்பூர தீபம் தானே நம்ம சாமிக்கு காட்டுறோம் வழக்கமாக காலங்காலமாக. அது ஒரு உதாரணம் எடுத்துக்கிறார். இந்த கற்பூரம், எரியாத கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அதில் தானே தீ பற்றிக்குது பட்டுன்னு. அதனால் ஆன்ம அறிவு என்கின்ற கற்பூரம், அதாவது உதாரணம் சொல்கிறார். கற்பூரம் என்கின்ற ஆன்ம அறிவு கிடையாது, அது ஒரு உதாரணத்துக்காக. அப்புறம் அதுக்குள்ள அருள் என்கின்ற தீபம் என்கின்ற அருள் கிடையாது. அதுக்காக தான் அருள் என்கின்ற தீபம். ஆக கற்பூரம், அதில் பற்ற வைக்கிற தீபம், இது வந்து உதாரணம் தான். ஆக அறிவு என்பதும் ஒரு வெளி தான். அதுக்குள்ளே இருக்கிற அருளும் அது ஒரு வெளி தான். ரெண்டுமே வெளி தான். ஆனால் நம்ம உருவத்திலேயே பழகிட்டோம், கண்ணை நம்பியே பழகிட்டோம். அதான் கண்ணை நம்பாதே பெண்ணை நம்பாதேன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா.
ஆமாய்யா. அதுக்கு என்னன்னா நம்ம புறக்கண்கள் வந்து தோற்றத்திலேயே நம்மளை மயக்கிடும். எல்லாமே உருவத் தோற்றத்திலேயே பழகிட்டோம். அதையே டிபெண்ட் பண்ணிட்டோம் நம்ம. உருவத் தோற்றம் இதிலேயே தான் நம்ம இருக்கோம். அதனால் இப்போ வந்து பட்டுன்னு அருவ நிலைக்கு போக முடியாது. அதனால் ஒரு தீபச்சுடர வடிவில் நம்ம பாவிக்கிறோம். அதனால தான் வள்ளல் பெருமான் எடுத்த உடனே அருவ நிலைக்கு போகக்கூடாது. ஒரு உருவத்தில் தான் பாவிக்கணும். அந்த உருவமும் தீபச்சுடராக தான் இருக்கணும். சிலை வடிவத்தில் மனித வடிவத்தெல்லாம் பாவிக்கக்கூடாது. தீபச்சுடர் இதில் எல்லா சாதி சமய மதம் வரலும் பொதுவான ஒரு தீபச்சுடர் அந்த பாவித்து அது கூட உருவம் கரைந்து பின்னர் அருவமாகும் அப்படின்றார். அருவம் தான் உண்மையான அனுபவம். ஆனால் அதில் பிடிமானம் நமக்கு ஏற்படாது. மனதுக்கும் பிடிமானம் ஏற்படும். அந்த மனக்கண்ணால் நாம் அந்த உருவத்தை பற்றி கொண்டு அதில் வந்து நம்முடைய உணர்வை நாட்டணும். அந்த உணர்வு நம்ம அந்த தீபச்சுடராக தான் இருக்கோம். அந்த தீபச்சுடருக்கு அதீதத்தில் ஆண்டவர் விளக்காக இருக்கார். அந்த மாதிரி பாவனை பண்ணி சத்விசாரம் செஞ்சு அப்படி தோத்திரம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ, தோத்திரம் பண்ணாலும் தியான நிலையில் தான் பண்ணணும். ஆக தியானம் தேக உணர்வை கடந்தால் வழிய அனுபவம்ன்றது வரவே வராது. அதுக்கு அந்த மாதிரி அது என்ட்ரன்ஸ் தான். அதுதான் சபாத்வாரம். சபாத்வாரத்தில் தான் நம்ம வந்து அந்த புருவ மத்திய நெற்றி பொட்டுக்கு உள்ள 1 இன்ச்சுக்கு உள்ள அந்த தீபச்சுடரை நம்ம பாவனை பண்ணி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிறதா நம்ம பாவனை பண்ண நம்ம பாவனைக்கு ஆண்டவர் வந்து ஒரு இது கொடுப்பார். ஏன்னா அந்த மனதுக்கு வந்து 2 ஒன்று கற்பனா சக்தி, இன்னொன்று நம்பிக்கை. இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சிறநடுவிலேருந்து இங்கே வரும். ஆக சிறநடுவில் இருக்கிற அருவ நிலையில் இருக்கிற அந்த அருள் விளக்கு ஆனது இங்கே பிரதிபலித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை உணர்த்து ஓரளவு உண்மை உணர்ந்துட்டாலே அப்போ நிராதார நிலைக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சாதனமே அங்கே தான் தொடங்குது. அங்கே தான் பிகினிங்கே. இது வரையில் இந்த என்ட்ரன்ஸில் பண்ணுறதெல்லாம் கூட அது பிகினிங்க்கு முன்னாடி பண்ணுற ஒரு நிலைன்னு தான் சொல்லணும். அந்த ஐயா, நம்ம என்ன பலன்கள் அந்த ஒரு அனுபவம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பக்கத்துக்குன்னா கொஞ்சம் மக்கள் வரவங்களுக்கு கொஞ்சம் தூக்கமாக இருக்கும். அதாங்க இப்போது நிராதார நிலைக்கு போனோம்னா அங்கே இருக்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லைங்களா? அந்த இருக்கிறேன் இப்போ நீங்கள் இந்த திருவருட்பாலை பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் அப்படின்றது பல இடத்துங்களில் சொல்லுவார். இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நான் வருதுங்களா? இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நான் யாரெனில் அப்படின்னு கேள்வி கேட்டு, யாரெனில் நான் ஆன்மா அணு வடிவினன். அந்த மேற்படி அந்த அணு வந்து கோடி சூரிய பிரகாசம் உடையது. அந்த இது பிரகாசம் கண்ணில் பார்க்குறது கிடையாது. கண்ணுக்கு தெரிகிற வெளிச்சம் நினைக்கக்கூடாது. அதுக்கு அர்த்தம் வேறு. அப்படின்னா சூரியனே பார்த்துன்னு இருக்கலாமே. நாம் நினைக்கிற கண்ணில் பார்க்குற ஒரு வெளிச்சம்ன்றது புலன்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். அந்த வெளிச்சம் கிடையாது. இது வந்து இயற்கை உண்மை அப்படின்கின்ற சத்துப்பொருள். அதை ஒளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஞானிகள். ஒளின்னா நம்ம சூரிய ஒளியோ சந்திர ஒளியோ தீபச்சுடரோ கிடையாது. அந்த இதில் இருக்கின்ற அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்வார், இருக்கின்ற நான். அப்போ அந்த எல்லாருக்குமே இருக்கிறேன்ற ஒரு உணர்வு எங்கேருந்து வருதுன்னா அது வந்து வார்த்தை அல்ல, அது சொல்லல்ல, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் எல்லோருமே இருக்கும். நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. அதை கவனிக்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லையற்ற ஒரு வட்டம், பவுண்ட்லெஸ் அந்த இது அது. ஆனால் அதனுடைய நுனி பகுதியில் இருந்து தான் நம்ம எப்படியோ வாழ்ந்து என்னென்ன போகத்தையும் அனுபவித்து போயிடும். ஆனால் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்க நம்மளால் முடியுதுன்னு நம்ம வந்து அது அந்த கேள்விக்கே நம்ம போகிறதில்ல. அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்க முடியுது, அந்த இருத்தல் அந்த அனுபவம் எங்கேருந்து வருது, அது தலைப்பகுதியிலேருந்து வருதா எங்கேருந்து வருது, அதுக்கு நமக்கு கல்வி முறையே சரி கிடையாது. பள்ளி கல்வியிலேயே அதை சொல்லிடணும்.
இல்லைன்னா இப்போ எப்படி எவ்வளோ கல்வி கற்று கூட உலகம் அழிகிற ஸ்தானத்தில் வர்றதுக்கு காரணம் முதல்ல தன்னை அறிஞ்சிட்டு தான் மற்றது வயிற்று பிழைப்புக்காக மற்றது அறியணும். தன்னை அறிஞ்சிட்டா வயிற்று பிழைப்புக்காக அறியப்படுகின்ற இந்த புத்தக படிப்பு ஒரு ஜஸ்ட் லைக் தட்டுன்னு போயிடும். அதில் கடினமே இருக்காது. இப்போ கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அது வரவே வராது. சும்மா பார்த்தாலே அது புரிஞ்சுப்பாங்க. தன்னை புரிஞ்சுக்கிட்டா மற்ற எல்லாமே ரொம்ப 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 டெட் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க மாணவர்கள். அதனால் பள்ளி பருவத்திலேயே ஒரு தீப வழிபாடு, அந்த மாதிரி ஒரு மகா மந்திரம் சொல்கிறது, நல்ல நல்ல கதைகள் சொல்கிறது சொல்லிவிட்டு இது ஒரு நாளைக்கு ஒரு பீரியடு வச்சுட்டு மற்ற பாடங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும் பொழுது மாணவர்கள் வந்து மிக உயர்ந்த அவங்களுடைய கண்டுபிடிப்புலாம் பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக தான் அமையும். இப்போ புரோட்டானுக்குள்ளே என்ன இருந்தது, அதுக்குள்ளே லட்சக்கணக்கான செல்சியஸில் வெப்பம் இருக்குது, அதை வெடிக்க வச்சா என்ன பண்ணலாம், உலகத்தை அழிக்கலாம் அப்படின்னு இப்போ அதை கண்டுபிடிச்சா இப்போ வந்து அவன் சூட் கேஸில் கூட அணுகுண்டு தூக்கிட்டு அலைகிறான். இவன் அழிக்கலாம் அவன் அழிக்கலாம். இந்த நாட்டில் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே அமைதி கிடையாது. காரணம் என்ன, கல்வி முறை சரியில்லை. நம்ம படிக்கிறது வந்து வெறும் வெற்று படிப்பு, அது உணவுக்காக தான், அது பிழைப்புக்காக, தற்காலிகமாக பிழைக்கிறதுக்கு. இது வந்து கல்வின்றது நிரந்தரமாக வாழறது, எல்லாத்தையும் அறியுது இல்லைங்களா, அந்த அறிகின்ற அந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த அறிவு தான் கடவுளாக இருக்குது. அதுதான் இங்கே வந்து இருக்கிறேன். அது வந்து நமக்கு ஒரு அணுவளவு முதல்ல அனுபவப்படும். அப்படி அனுபவப்படும் போது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும்னா, அதுக்கு ஆதி அந்தம் இல்லாத ஒரு நிலை வந்து அணுமாத்திரமாக தெரியும். பட்டு அதிகாரப்பூர்வமாக நம்ம சொந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம எப்போ இருந்து கொண்டே இருத்தல் நமது இயற்கை, என்றும் இருத்தல் நமது இயற்கைன்றது அனுபவத்தில் தெரியும். ஆனால் அந்த இருத்தலுக்கு மூலப்பொருள் எதுன்றது அது உடனே காமிக்க மாட்டேன். அதுக்கு எல்லையற்ற அன்பும், அதான் கடவுளிடத்து அன்பும், அந்த நிலையில் அன்பு என்கின்ற சத்துவம் தான் இங்கே வந்து இருக்கிறேன்ற உணர்வு கொண்டு வாழ வந்திருக்கு. அந்த நம்ம இருக்கிறேன்றது தெரியுது, ஆனால் அவர் தான் நாம இருக்கிறாரே, அந்த சத்து பொருள் தான் இருக்குதே தவிர நாம் நம் சுதந்திரத்தினாலே இருந்து கொண்டு இருக்கவில்லை என்றதை நாம் முதல்ல உணர்ந்தாலும் அதீத ஒரு நெகிழ்ச்சியினால் மட்டும்தான் அவருடைய இயற்கை உண்மை நிறைவை பற்றி காமிப்பார். அதுதான் நம்ம பயிற்சி பண்ணுறோம் வாழ்நாள் ஃபுல்லாக. நம்ம அந்த பயிற்சி அந்த நிலையில் இருந்துக்கிட்டு தான் பரோபகார பண்ணணும். தேக நிலையில் இருந்துக்கிட்டு ஜீவகாருண்யம் செஞ்சோம்னா அது பலன் உண்டு. அன்னதானம்னா பலன் இல்லாமல் போகாது, பட் அது புண்ணியமாக சேர்ந்துடும். தேக நிலையிலேருந்து சேர்ந்தால் புண்ணியமாக சேர்ந்து அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்குன்னு புண்ணியம் வந்து என்ன கொடுக்குன்னா, இகலோக லட்சியத்தில் போகங்கள் அனுபவிக்கிறதுக்கு அது ஒரு பிறவி கொடுத்துரும். அந்த பிறவியில் நம்ம சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் அந்த புண்ணியம் தீர்ற வரையில். சப்போஸ் சுகபோகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பிறரை மதியாமை வந்துடும், ஆணவம் வந்துடும், திருப்பி பாவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம ஜீவகாருண்ய நிலை வந்து ஆன்ம நிலையிலிருந்து தான் செய்யணும் அப்படின்றது தான் வரலாறுடையது. சுத்த சன்மார்க்கம்ன்றது ஆன்ம நிலையில் இருந்து கொண்டு தான் பரோபகார பணி பண்ணணும். அந்த ஒரு நிலை. சரி 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 சரி. நான் வந்து ஆறாவது ஆதாரம்ன்றது நீங்க சக்கரம் தானே சொன்னீங்க. இல்லை நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், திருமந்தத்துக்கு போக வேண்டாம், யோக சாஸ்திரங்களை படிக்க வேண்டாம். நம்முடைய கவனம் இருக்கிறோம் இல்லைங்களா, அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கணும். இப்போது எனக்கு மனம் அடங்கலை, என் மனம் தியானம் பண்ணும்போது அடங்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, யாருக்கு அடங்கலை? அப்போ அந்த எனக்குன்றது எதை சொல்கிறீங்க? அப்படியே உள்நோக்கி பார்க்கணும். அதுதான் உள்ளழிந்து பார்க்கும்போது அது வந்து உரிமையோடு பண்ணால் அது காட்டும், அதுக்கு வேறு வழி கிடையாது.
ஏன்னா இறைவன் தான் சித்து என்கின்ற அறிவாகி விளங்குறார். அந்த உரிமை வந்துடுச்சன்னா அது வந்து வேறு வழி கிடையாது. அவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. அதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது, நீங்கள் நான் சொல்லி வந்த பிரகாரம் உண்மை அறிவாய் விசாரம் செய்து வாருங்கள். இதற்கு காரணமான தயவு அவசியம் இருக்க வேண்டியது. தயவுன்றது தான் அந்த அருள். அதுதான் அந்த அறிவு. நம்முடைய அறிவு நான் இருக்கிறேன்றதுக்கு காரணம் எதுன்னா அந்த அருள் தான் தன்னை நான் என்ற வண்ணமாக்குறது நமக்கு தெரியாது. அதுதான் நம்மையே அறியாத ஒரு அவல நிலையில் நாம் இருக்கோம். நம்முடைய சீக்ரெட் என்னென்னா நம்முடைய ரகசியத்தை இறைவன் மறைச்சி வச்சிடுறார். அந்த ஒரு இதுதான். அதனால் அவசியம் இதற்கு காரணமான தயவு இருக்க வேண்டியது. அதற்கு ஏதுவான உரிமையும் கூட இருக்க வேண்டும் சொல்கிறாருங்க இல்லைங்களா பேருபதேசத்தில் கடைசி பிறகுறப்ப அதுதான். உங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. உங்களுக்கு அது வந்து அந்த சொத்து உங்களுக்கு எழுதி விட்டார். அந்த சத்து பொருள் உங்களுடைய சொத்து அதை உயிரில் எழுதி வச்சார் இறைவன். ஆனால் அது தெரியலையாமல் இருக்க இல்லையா? அதனால் உரிமையோடு சண்டை போடுறாரு வள்ளலார். எனக்கு இப்போ ஆமாம், அது ஒரு பாடலில் சொல்லுவார், எனக்கு வந்து காலதாமதம் பண்ணாத, அருட்ஜோதி இப்போவே கொடுத்துரு, இல்லைன்னா உங்கள்கிட்ட கோடியாக வட்டி போட்டு வாங்குவேன் ஜாக்கிரதைன்றார். அது ஒரு பாடல் வருது இல்லைங்களா? ஐயா முக்கியமா இந்த உரிமையை பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் வந்து மக்களை வந்து சம்பாதிக்கிறதே பாத்தீங்கன்னா செய்யறாங்க. ஆனா ஒரு உரிமையோட கேட்கணும்ன்ற அந்த இது வந்து இருக்க மாட்டேங்குது. அது கிடைக்காது அப்படின்னு நம்மளே இருக்கிறாங்க. அது காரணம் நமக்கு துன்ப அனுபவம் பத்தலை. ஆமாம்மா, அதாவது அடி பத்தலைன்னா அந்த அடியாத மாடு படியாதுன்ற மாதிரி நமக்கு அடி குத்து வெட்டு வாழ்க்கையில் அது வந்து முன்பிறவிலையும் இருந்திருக்கும், எந்த பிறவிலையும் அது வந்தால் தான் தெரியும். அப்படி தான். அதனால தான் வள்ளல் பெருமான் நீங்கள் வந்து அஞ்ச வேண்டாம், உங்களை திருத்தி விடுவேன் அப்படின்றார். கடைசியில் சொன்ன வார்த்தை அந்த திருவருளை லாக் பண்ணிக்கும் போது நீங்கள் அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவேன்றார். அப்படின்னா என்ன? அதனுடைய மறைபொருள் என்ன? நீங்களாக வந்தால் நீங்களாக வாங்க, இல்லைன்னா உங்களை வந்து அதிர்ட்டு திசை திருப்பும் பணியில் ஈடுபட போகிறோம் வர சொல்கிறாருங்களா? அதிர்ட்டுன்னு என்ன? அடி குத்து வெட்டு வாங்கினா தான் நீ திரும்ப வேண்டா, அதை நான் கொடுக்கறதுக்கு தயார்ன்றார். அதனால் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்பிறவியில் இந்த அடி குத்துவான் நிறைய வாங்கியிருப்போம். ஆனால் அது நமக்கு தெரியாது, ஆன்மாவில் அது பதிவாயிட்ருக்கோம். அது சும்மாலாம் நம்ம வரலாறுட்டு வர முடியாது. அது தாங்க முடியாத அனுபவம் ஆன்மாவில் பதிவாயிருக்கும். அது வந்து தான் நமக்கு திசை திருப்போம். இப்போ நமக்கு சின்ன தலைவலி வந்தாலுமே அது பெருசாக தெரியும் நமக்கு. பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்காரன் சும்மா ஏன் கடன் வாங்கினேன் அறிவில்லையே அவனுக்கு 6 மாதமாக வட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயினான்னு வச்சுங்க, அது பெரிய ஒரு தலைவலியாக மாறிடும், பெரிய கவலையாக மாறிடும். அந்த மாதிரி கொடுத்துருவார் இறைவன், சின்னதை பெருசாகி கொடுப்பார். அப்போது இந்த துன்பம்லாம் வேண்டாம். அதனால சொல்கிறாரு, பட முடியாது நீ துயரம் பட முடியாதுன்றார் இல்லைங்களா? அப்போ அது ஏற்கனவே இருந்து பட்டு இருக்கார் இல்லையா வள்ளலாறு? அவர் 10 பிறவிக்கு முன்னே பட்டிருப்பார். அவர் வள்ளல் பெருமான்லாம் வந்து 10 பிறவியில் சிவ யோகியாகவும் சிவ ஞானியாகவும் அதுக்கு முன்னாடி சிவனடியாரோ அப்படி இருந்து தான் அந்த நிலைக்கு வர முடியும். பல மதங்களில் போயிட்டு அதில் வந்து பெரிய கரை கண்டுட்டு தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அது நான் சொல்கிறது வரலாறுக்கு ஒரு 10-15 பிறவிக்கு முன்னாடி அவர் அடி உதவெல்லாம் வாங்கியிருப்பார் நம்ம மாதிரி. இப்போ நாம் வந்திருக்கிறதுனால அவர் வரலாறு நமக்கு சரி வா அடைக்கலம் கொடுக்குறோம் வான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அதனால் உரிமை கோரல் பற்றி
பத்தி வந்து அதிகமா வந்து எடுக்க மாட்டோமோன்னு வந்து எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா எதுங்க ஐயா? நம்மளுடைய சன்மார்க்கத்துல ஆ சத்விசாரம் வந்து அப்புறம் வந்து புரோபகாரம் இதுதான் வந்து 2 சாதனைகள்ன்ற மாதிரி வல்லபெருமான் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஐயா. இதுல சத்விசாரன்றது நம்ம வந்து பரம உண்மையை வந்து அந்த பரம்பொருளை வந்து நினைக்கிறது அதை வந்து நினைச்சிருந்து சத்விசாரம் பண்றோம் நம்ம. பரோபகாரன்றது உயிரிழக்க தயவு நிலையிலிருந்து உயிரிழக்க செயல்கள் உயிரிழக்க செயலுக்கு சேர்த்து வந்து பரோபகாரம். ஆமாங்க. ஆமா ஆமா. இத 2 நாம பண்ணிட்டு நம்ம அவர்கிட்ட நம்ம வந்து உரிமை கோர்றது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம அதுல கொஞ்சம் விட்டுடுறோமான்றது சந்தேகமா இருக்கு. உரிமை கோருது உரிமையா நம்ம வந்து கேட்கறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிடுறோமா? இல்லை நம்ம உரிமை கரெக்டு நீங்கள் சொல்கிறது. பால் குடிக்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அடலத்துல தான் பால் குடிக்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம உரிமையா வந்து கடவுள் வச்சு கேட்கதான் நம்ம உரிமையா எடுக்கிறாங்க அப்படின்னும் போது கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. உரிமைன்னா நம்முடைய உரிமை தான் நம்ம கேட்குறோம். நம்முடைய நிலை வந்து அழியாமை தான் நம்முடைய இயற்கை, என்றும் உள்ளது இயற்கை. அதை தான் நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிறோம். ஆக நம்ம வெளியில் கண்ணால் பார்க்குறது நம்ம பிறக்கிறோம் இறக்குறோன்றதை இது வந்து அது ஒரு ரமண மகரிஷி சொல்லுவார். அதாவது சத்தது பிறக்கும் பிறந்தது சாகும் பிறந்தது நாம் அல்ல அப்படின்றார். இந்த பிண்டம் பிறந்திருக்கு, இந்த பிண்டம் பிறந்ததை நான் பிறந்தேன் நான் இறந்தேன்னு சொல்கிறது தவறுன்றார். ரொம்ப அற்புதமாக சத்தது பிறக்கும் பிறந்தது சாகும் பிறந்தது நாம் அல்லன்றார். அருமையான வாசகம். சத்தது பிறக்கும் பிறந்தது சாகும் பிறந்தது, ஆனால் பிறந்தது நாமல் என்றார். இந்த பிண்ட தேகத்தை வந்து பிண்ட தேகமானது இந்த ஆன்மாவை சூழ்ந்து விரிவதும் சுருங்குவதுமாகவே இருக்கின்றார் இது சரவணானந்த சாமி. இது அது மூப்படைஞ்சிச்சோன்னா அது உயிராற்றல் உள்ளே எடுத்துக்கிச்சோன்னா தேகம் விட்டுடும். அடுத்து 3 நாள் சொல்கிறாங்க. அது ஒரு கணக்கு. ஏன்னா அந்த தனஞ்சயன் வாயுன்னு ஒரு வாயு இருக்கு இல்லைங்களா, தசவாயு, அதை 3வது அதை வந்து ஆன்மாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுமா அந்த தனஞ்சயன் வாயு. அதனால தான் வள்ளல் பெருமான் உடம்பை எரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். எரித்தால் கொலைன்றார். அதாவது எரித்தால் கொலை என்கின்றேன், எரித்தால் பாவம் என்கின்றேன், நீங்கள் சிறநெளிக்க சுடுகின்றீர் அப்படின்றார். அந்த சம்பாதத்துல வந்து இப்போ வந்து ஒரு ஆன்மாவுக்கு வந்து நம்ம வந்து உயிர் போகுதுன்னா அடுத்த சனமே வந்து வேற ஒரு உடம்புக்குள்ள போகுதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு உயிர் பிரிஞ்சிச்சோன்னா அந்த 3 நாள் ஆகுமா அது அடுத்த பிறவி கிடைக்கிறதுக்கு. ஆனால் அடுத்த பிறவியில் அது வந்து இந்த பிரபஞ்சம் முழுதும் அது எங்கே வேணாலும் போகும். அதாவது ஒரு 1,00,000 ஒளி ஆண்டுகளுக்கு அப்பாலையும் இருக்கு இல்லைங்களா இதே நம்ம மாதிரி. அங்கே கூட அது ஒரு செகண்டில் போயிடும். ஒரு செகண்டு கூட அது கிடையாது டைமு. இப்போ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு 3,00,000 கிலோமீட்டர் இல்லைங்களா. 10,00,000 ஒளி ஆண்டுகள் 1,00,000 ஒளி ஆண்டுகள்னு அது போய் சேரத்துக்கு வந்து 100 வருஷம் ஆகும். ஆனால் ஆன்மா வந்து அடுத்த செகண்டில் அது எங்கேனாலும் பிரபஞ்சத்தில் அகண்ட பிரபஞ்சத்தில் எங்கே போகணும்னு சொல்ல முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமாம் 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 பார்க்க முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த அரைக்கணம்ன்றது புரியுதுங்களா எவ்வளோன்னு சொல்லிட்டு அதனுடைய அளவீடு பாதி சொல்றாங்க. அரைக்கணம்னா அப்ப கால் நொடியில கால் பக்கம் தான் அரைக்கணமா. அதாவது ஒரு நொடியில வந்து ஒரு செகண்ட்ல வந்து 5 அரக்கணங்கள் இருக்கு. ஒரு செகண்டில் வந்து 2.5 கணம். ஒரு செகண்டுன்னா சித்தர்களுடைய நம்முடைய தமிழ்நாட்டு
ஆதி கணக்கீடு வந்து 1 செகண்ட்லேருந்து 2.5 கணம். 2.5 கணம்னா அதை நீங்கள் பிரிச்சிங்களன்னா 5 அரக்கணமாக மாறும். 1 செகண்டில் 5ல் 1 பாகத்தில் வந்து அண்டகோடிகள் அனைத்தும் காணும் கண்கள், அதுதான் தனிப்பெரும் கருணை என்ற கண். அதான் அருளாலே அவர் வந்து அண்டகோடிகளெல்லாம் அவர் வந்து காணும்னா அனுபவத்தில் பார்க்குறாரு, அது கண்ணால் பார்க்குறதில்ல, அதுவாகவே இருப்பார். காணும்னா கண்களால், இந்த புறக்கண்களாலெலாம் பார்க்க முடியாது. காணும் அப்படின்னா அது நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல வந்து அது அனுபவத்தில் அதுவாகவே இருப்பார், அதுவாகவே இருப்பார். அது சூரியனாகவும் இருப்பார். இந்த ஒரு நிலை யாருக்குமே கிடைக்கலையா? வள்ளலார் கிடைச்ச நிலையில் இந்த பிரபஞ்சத்தில் பரிணாமத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு. வள்ளல் பெருமான் தான் அந்த நிலையை பெற்றார். அவரால் மட்டும் எப்படி பெற முடிஞ்சதுன்னா அதுதான் இறைவனே வரார். இப்போ அணங்கப்படுறார், உடல் பொருளாக வாங்கிக்கிட்டு இறைவனே உள்ளுந்து வெளியில் வர்றார். அப்போ வந்து இங்கே வரலாறாக வாழ்ந்துக்கிட்டு யாருன்னா இறைவன் தான். இப்போ மற்றவர்கள்லாம் புறநிலையிலிருந்து உள்ளே போனாங்க, இப்போ ஆண்டவரே வந்து உள்ளேருந்து வெளியில் வர்றார். அதுதான் இதில் இப்போ சுத்த சன்மார்க்கில் மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் என்னென்னா உள்ளிருந்து வெளியில் வர்றது. அதாவது சமய சன்மார்க்கத்தில் முக்தி அப்படின்றது முடிவில் பெறப்படுவது. ஆனால் அது தவறுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து வரலாறுக்கு உணர்த்துறார். நீ அப்படிலாம் வெளியிலேருந்து உள்ளே வந்துடாத, அப்படி உள்ளே வந்தேன்னா என்னுடைய ஜோதி உன்னை விழுங்கி இங்கேயே தக்க வச்சுக்கோ, உனக்கு அனுபவமே இருக்காது. நீ ஆல்ரெடி என்னோட அத்துவிதமாக தான் இருக்கன்றத உணர்வு தான். நீயும் நானும் பிரிந்து இல்லை, நீயும் நானும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியேன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த மெய்யருள் வியப்பில் கடைசியில் வரும் அது. நீயும் நானும் ஒன்றென்று உரைத்து நல்கு ஜோதியே. அப்புறம் அகவலில் வரும். அகவலில் துண்ணும் அனாதியே சூழ்ந்து எனை பிரியாது என் உறவாகிய என் உயிர் உறவே. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா வரலாறு பெருமைக்கு சொல்கிறதல்ல, இதுதான் ஒவ்வொரு ஆன்மாவனுடைய நிலை. இதுதான் இறைவனை நாம் பிரிந்திருக்கவில்லை. ஆக முந்தைய சமய மத யோக மார்க்கங்கள்லாம் என்ன பண்ணுறது? அத்துவித சபை கரெக்ட். முந்தி வந்து கடவுள் வேறு பதி வேறு பசு வேறுன்னு பார்த்து இந்த பதியானது பசுவை போய் பதியை அடைஞ்சிட்டா அப்போ தான் பிறப்பிறப்பெல்லாம் இல்லாமல் ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு புறத்திலிருந்து அகநோக்கி சென்று போகும்போது உடலும் உயிரும் வந்து கட்டாயிடுச்சு, தொடர்பு கட்டாயிடுச்சு. ஆமாம், அனுபவம். ஆமாம், அப்போ வேறு வழியில் ஐக்கியம் ஆயிடுவாங்க, அனுபவம் சூன்யமாயிடும். ஆனால் பல்லாயிரம் வருடங்கள் கூட அங்கேயே இருக்கலாம், பிறப்பிறப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் அனுபவம்ன்றது எதுவுமே இருக்காது. அனுபவம் இல்லாமல் அடங்கியிருக்கும். ஆனால் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிறவி கொடுத்து வரலாறு மாதிரி அந்த நிலை வர வச்சிருவார் இறைவன். ஆமாம், இப்போ வள்ளலார் கூட அந்த நிலையில் அடங்கி இருந்திருக்கலாம். அவர் ஒரு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு ஞானியாக இருந்து அதை உள்ளே போய் அடங்கி இருக்கலாம். அவர் திருப்பி வர வச்சு ஒரு பிறவிலே அவர் கொடுத்துருவார். அந்த மாதிரி தான், அது ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நம்ம சன்மார்க்கன்றது பார்த்தீங்கன்னா நம்ம உள்நோக்கி போகாம கடவுள் வந்து நமக்குள்ள இறங்குற வெளிப்படுறது தான் சன்மார்க்கம். முன்னாடி இருந்த மார்க்கங்கள் எப்படின்னா உள்ளுக்குள்ள போய் அடங்குறதா இருந்தது. அது வந்து அனுபவ சூன்யமா இருந்துச்சு. இப்போ வந்து அருள் ஆண்டவர் நம்ம மூலம் வந்து நம்மளுக்கு உள்ளே இறங்குவார். ஆமாம். அது நீங்கள் சொன்னீங்கல்ல சத்விசாரன்னு சொல்லிட்டு, இப்போ யூடியூப்பில் பெரிய பெரிய சன்மார்க்க பெரியவர்கள்லாம் பண்ணுற சத்விசாரத்தை நேற்று கூட நான் அந்த பக்கமே போகிறதில்ல. நேற்று ஒருத்தர் பேசுகிறாரு, நான் அடியன் பேர் சொல்கிறத விரும்பலை, அவர் கொஞ்சம் ஒரு பாப்புலரானவர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, நாம் பெரும் புருஷார்த்தம் 4, அதில் ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதல், இதில் வந்து ஏம சித்தியை பற்றி பேசுகிறார்.
ஏம சித்துன்னா பொன் செய்யும் வல்லபம் அப்படின்னு தான் அகராதியில் வரும். ஆமா ஆமா. அகராதிகளில் சித்தர்களுடைய குறிப்பில் வந்து ஏமம்னா பொண்ணு, ஏம சித்துன்னா தங்கமாக்குறது, இரும்பு தங்கமாக்குறது, வெள்ளி தங்கமாக்குறது, அதுதான் ஏம சித்து. உடம்பை தங்கமாக்குறது. அதுக்கு 2 வழி, தகர வித்தை வகர வித்தை, அதெல்லாம் நிறைய போகும். சரிங்க. அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்கும் சக்ஸஸ் ஆகலை. வள்ளல் பெருமான் காலத்திலே வந்து ஒருத்தர் வந்து சாமிக்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டு எனக்கு வந்து இரும்பை தங்கமாக்கணும், பித்தளையோ என்னமோ தங்கமாக்கணும்னு கேட்டு அது போனால் போதுன்னு கொடுத்துட்டார். இவர் ஏதோ ஒரு லிமிட்டில் செஞ்சுட்டு இருந்து அவருக்கு பேராசை வந்துட்டோம் ரொம்ப. சாமிகிட்ட வந்து சாமி நான் வந்து இல்லை வெள்ளியை தங்கமாக்குறது, வெள்ளி தங்கமாக்குற இது வந்து அவர் எவ்வளவோ பணத்தை செலவிட்டு சாமிக்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவர் தான். ரொம்ப இது பண்ண சாமிக்கு தெரியாதா இவங்களை எப்படி வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்து விட்டாராம். அவர் முயற்சி பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெள்ளி தங்கமாகிற அது பேராசை வந்து சாமி இரும்பு தங்கமாக்கிறதுக்கு சொல்லி கொடுங்கன்ட்டார். வெள்ளினாலும் காசு தானே, அதனால் இரும்பு தங்கமாக்கலாம் இல்லையா, அது ரொம்ப ஈஸி இல்லையா. ரோட்டில் கூட கிடைக்கும் இரும்பு தங்கமாகிறது சொல்லி கொடுங்க சாமின்னா. அப்படியா, சரி அப்படின்னா போய் பண்ணு, அது வெள்ளியை தங்கமாகிறது கூட வராதுன்ட்டாராம். உள்ளது போச்சு. இவர் போய் செஞ்சு பார்க்குறாரு, வரலையா. அது மாதிரி ஏம சித்தின்னா இந்த மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த உடம்பை முதல்ல பொண்ணாக்கணும், உடம்பை பொண்ணாக்கிட்டு அதுக்கப்புறம்தான் சாகா கல்வி கற்றுக்கணுமா. உடம்பை பொண்ணாக்கிறதுனா எந்த சித்தர்கிட்ட போய் எப்படி கற்றுக்கிறது, வள்ளலார் இதெல்லாம் கற்றுக்க சொன்னாரா? ஏம சித்தின்னா இவங்க இஷ்டத்துக்கு சத்து விசாரம் பண்ணுறாங்க. அது ஒரு மெட்டல் தானேங்க. இது வந்து பெண்ணாசை நனவிலும் கூடாது, இது வந்து இப்போ மண்ணாசை கனவிலும் கூடாது, பொன்னாசை உறக்கத்திலும் கூடாது, சுழித்திலும் கூடாதுன்றார். அப்படி பொண்ணு ஆசை இருக்கலன்னு ஏம சித்தி இவங்க சொல்கிற அர்த்தத்தில் பொண்ணாக்கிக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? பொண்ணுடம்பு பெற்றேன்னா அது என்ன, அது மெட்டலால் ஆனதா? அது மெட்டலால் ஆனது, அது வந்து திடப்பொருளே கிடையாது, அது பூதாணுக்களே கிடையாது. அந்த பொண்ணுன்ற உதவியே வந்து சரவணதாஸ் சாமி தான் தெரிஞ்சுக்க முடியாது. சுத்த பொன் அப்படின்னாலே அதுக்கு தனித்தனியாக சொல்கிறார். அது பொன் போல் அது சொல்கிறதே தவிர நீங்கள் தங்கத்தை உடம்பை தங்கமாக மாற்றிக்கின்னு அப்பவும் வெயிட்டு தானே, வெயிட்டு அதிகமாக கூடிடுமே. அதை வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிறீங்க? அந்த பொன் தேகம் ரைட்டு, பொன் தேகமே வச்சுங்க. பொன்னுடம்பு தந்தான் என்று உந்தி பரன் வருது இல்லைங்களா. அந்த பொண்ணுடம்பை வச்சு நாம் நினைக்கிற மாதிரி அது கிடையாது. எல்லாமே சூக்கும பொருள் தான். வள்ளலார் சொன்னது எல்லாமே அற்புதஞ்சோதி ஆண்டவர் சொன்னது தான். நான் திருவரையில் உள்ளே போய் முன்னே 10-15 நாள் உள்ளே இருக்க போகிறேன்னா அதுக்கு அர்த்தமே வேறு. சத்தவரை எழுப்ப போகிறேன், நீங்கள் எல்லோரும் வந்து புதைச்சிருங்க, நான் சொல்கிற பேச்சை கேளுங்க, கடவுள் வர போகிறாரு, வந்தாருன்னா செத்து போனவங்களாம் எழுப்ப போகிறாருன்னா என்னத்துக்கு சொன்னார்? இன்னைக்கு வரல யாரும் எழுந்துக்கலையே. அது பேச்சை நம்பி எல்லோரும் வந்து போச்சாங்க. சமாதிக்கு யாருமே ஒத்துக்கலை, உடன்படலை. ஒரு ஐடியா பண்ணார், நான் சொல்கிற பேச்சு கேட்டு எல்லோரும் புதைங்க, கடவுள் வந்தோடனே எல்லோரும் எழுப்பி கொடுப்பாரு. அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தராக கொஞ்சம் புதைக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வரல எழுப்பலையா? அப்போ அவர் செத்தவர் எழுப்பவர்னு எதை சொல்கிறாரு? செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுதிறல் அத்தகை காட்டி அற்புறஞ்சோதி, இறந்தவர் எழுக என்று எண்ணியாங்க எழுப்பிட அறந்துணை எனக்கர்கள் அற்புறஞ்சோதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ எது? அப்போ வந்து அவர் பொய் சொல்ல, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார். புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாதான் இவனுக்கு புதைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம எல்லாமே அதிசுக்குமான ஒரு நிலையில் தான் சொல்லியிருக்கார். அதனால் ஏம சித்தி வந்து நாம் வந்து இந்த உடம்பை முதல்ல பொண்ணாக்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அது எத்தனை ஜென்மம் எடுக்கிறது? அப்புறம் தான் சாகா கல்வி கற்றுக்கணுமா. அதோட நான் கட் பண்ணிட்டேன் அந்த இது. ஐயா இப்போ நம்ம உள்ள வரும்போதே அது வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவாரு இல்லையா?
அது இப்போ நமக்கு அகவல்ல என்ன சொல்ல கொடுத்துருக்காங்கன்னா பொண்ணுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னோட கலந்த என்னுடைய அன்பேன்னு வந்து அகவல்ல கொடுத்துருக்காரு. பொண்ணுடம்பு எனக்கு பொருந்திடும். ஆனா பொண்ணுடம்பா மாத்துறதுக்கு வந்து அவர் வந்து அவரு கலந்து பொண்ணுடம்பா மாத்துறாருன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு ஐயா கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஒரு ஜோக் சொல்கிறேன் பாருங்க. ஒரு இப்போ ஒரு படத்தில் வடிவேல் டீ சாப்பிட்டு தகராறு பண்ணியிருப்பான். அவனை ஒருத்தன் கூப்பிடுவான் வாழ்ன்னு சொல்லிட்டு. வாழ்னு கூட்டும் போய் கண்ணை மூடிட்டு அந்த பக்கம் திரும்பன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை நல்லா மேலே தூக்கிட்டு செங்கலை போட்டு தேய்ப்பான். பார்த்துறீங்களா? ரத்தம் வந்துடும். அப்புறம் இந்த கையிலையும் தேய்ப்பான். அதாவது இது தீப்பொறி இல்லைங்க. அதாவது அவனை ஏன்டா அப்புறம் வந்து இவன் ரத்தம் வர்றதை பார்த்து இன்னொருத்தனை அடிப்பான். ஏன்டா என் கையில் ரத்தம் வருது, அவனை போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க, என் கையில் ரத்தம் வர்ற மாதிரி தேய்ச்சிட்டீங்க, அப்புறம் அவனை போட்டு அடிக்கிறீங்க ஏன்டாவா, இவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னுவா. என்னடா சொல்கிறா டேய் சொல்கிறா அப்படின்ட்டு. இல்லைன்னா நான் வந்து நீங்கள் தங்கமானவர்னு சொன்னேன். ஏய் அவன் நல்லா தானடா சொன்னான், தங்கமானவர்னா தேய்ச்சா ஜொலிக்கணுமில்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து பொண்ணுடம்பு கிடைக்குதுன்னா தங்கம் சொல்லியிருக்காரா? ஆமாம், அந்த பொண்ணுன்றது இறைவனுடைய தான் குறிக்கிறது. இப்போ தங்கம் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா, தங்கமே அணைய சந்தமார்க்க சங்கத்தார் அவரும் கூடி எங்கள் அங்கமே குளிர பாடின்லாம் சொல்கிறாருங்களா. அப்போ தங்கமே அணைய சன்மார்க்க சங்கத்தார்னா அப்போ எல்லோரும் உடம்பு தங்க உடம்பா? அது மனதை குறிக்குது. அந்த மாதிரி பொண்ணுன்று அந்த பொண்ணு எப்படி வந்து பொண்ணோட கலர் பார்த்திங்கன்னா 3/4 பாகம் வெண்மை, 1/4 பாகம் மஞ்சள். அது ஒரு இயற்கையாக அந்த ஒரு உடம்பு அந்த கலரில் ஜொலிக்கும், பொண்ணுடம்பு மாதிரி ஜொலிக்கும். எம்ஜிஆர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் ஏர்போர்ட்டில் பார்த்துருக்கேங்க ஒரு முறை, ஒரே முறை தான் பார்த்தேன். அது இப்போ பக்கத்தில் இந்திரா காந்தி அம்மா உட்காந்துருந்தாங்க, காரு ஸ்லோவாக போகுது. நான் சொல்கிறது ஒரு 1989 நினைக்கிறேன். அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து எலெக்ஷன் டைமாக என்னான்னு ஆமாம், அப்போ வந்து அந்த இதெல்லாம் எலெக்ஷன் அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்காக அப்போ வந்து வழி அனுப்புறதுக்காக எம்ஜிஆர் அந்த அம்மா வர்றாங்க. எல்லோரும் கோஷம் போடுறாங்க, அன்னை இந்திரா அன்னை இந்திரான்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்லோவாக போகிறாங்க தொண்டர்களுக்காக. அப்போ பார்க்குறேன் 2 பேருமே வெள்ளை தான். ஆனால் எம்ஜிஆர் உடம்பு தக்க 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 தக்கான்னு மின்னுது. காரணம் அவர் தங்க பஸ்பம் சாப்பிட்டார், ரெகுலராக சாப்பிட்டார் தங்க பஸ்பம். அதனால தான் 70 வயசில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது அந்த தங்கத்தினுடைய அந்த தங்கத்தை பொண்ணுன்னா பொண்ணு அப்படி திடப்பொருளாக நம்ம பொருள் கொண்டோம்னா அது மொத்தமே தப்பாக போயிடும், டோட்டலாக தப்பாயிடும். பொண்ணுடைய கலர் அது பொன் போன்று அது மிளிக்கும். அதுதான் மாற்றறியா பொன். அது நீங்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்கிறார் இல்லைங்களா, அவருடைய உடம்பு மாற்று மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத சுத்த பொண்ணுன்றார். சுத்த பொன் அப்படின்னா என்ன, அந்த பொண்ணை மறுக்க வந்தது சுத்தம், நீ நினைக்கிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். சுத்த பொண்ணுன்னா சுத்த பூதம் சொல்கிறார் இல்லைங்களா, சுத்த பூதம் அசுத்த பூதம் எதானா இருக்கா? கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இப்போ நில நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அது பூதம். சுத்த பூதம்னா சுத்த பூதம் அசுத்த பூதம்னு இருக்கா? இல்லை. ஆனால் சுத்த பூதம்ன்றது ஆகாசத்தை தான் குறிக்கும். அந்த மாதிரி சுத்த பொண்ணுன்னா நாம் நினைக்கிற பொண்ணு கிடையாது. அது வந்து சுத்த பொண்ணு இதை மறுக்க வந்தது. அது வந்து பொண்ணை விட மாற்று இவ்வளவென்று அறியப்படாத அப்படின்னும் போது அதை நீ யோசனை பண்ணுங்கள். இப்போ ஒரு தங்கத்தை புடம்போட என்னாகும், மாற்று அதிகமாகும். மாற்று அதிகமாகும். அதாவது மாற்று அதிகமாகும்னா அதில் கலந்துருக்காங்க பாருங்கள், கலப்படம்.
அது ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் படம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குறிப்பிட்டதுக்கு மேலே அந்த அணுவில் எதனா சேஞ்ச் ஆகும்னா சேஞ்ச் ஆகாது. தங்கத்தோடைய அணுவில் வந்து புரோட்டான் வந்து 79 இருக்குது, எலக்ட்ரான் 79 இருக்குது, நியூட்ரான் 118 இருக்குது. நீங்கள் படம் போட அதில் மாறிடுமா? மாறாது. அப்போ தங்கமாக இருக்காது. அப்படி ஆமாம், அதாவது இப்போ அவர் கரெக்ட். இப்போ அதாவது மாற்றுன்றது அது வந்து 22 கேரட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 22 கேரட் வச்சா தான் உங்களுக்கு வந்து தங்கமாக பண்ண முடியும், ஒரு ஆர்னமெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அது பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சோண்டு வேறு ஏதாவது மெட்டல் கலப்பாங்க. இல்லை கலக்கணுன்னா ஆபரணமே பண்ண முடியாது. அழுத்தணும்னா அது இதாகி போயிடும். ஆனால் அது கொஞ்சம் திடமாக இருக்கணும்னா உங்களுக்கு எதனா ஒரு செம்பு எதனா கலக்கணும். இப்போ நீங்கள் சுத்த தங்கம் தான் வேணும், ஆர்னமெண்ட் வேணும்னா அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ரிமூவ் பண்ண முடியும். அது எல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து பத்திரை மாற்றுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத ஒரு 1000 மாற்றோ 10,000 மாற்றோ லட்சம் மாற்றோ அது சொல்ல முடியாது. மாற்று இவ்வளவென்று அறியப்படாத சுத்த பொன் என்கின்ற சுத்த தேகத்தை அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. ஆமாம் ஆமாம், அதுதான் ஏம சித்திக்கு நம்ம அந்த தேகத்தை பொண்ணுமானா மாற்றிக்கிறதுக்கு முதல்ல மாற்றிக்கிட்டு அப்புறம் தான் சாகா கல்விக்கு போகிறோன்னா தலை சுற்றுது. இந்த சுத்த சன்மார்க்கம் வந்து விலங்காத்துக்கு இவங்களே போதும். இது விலங்காத்துக்கு இவங்களே போதும். அது அதை பார்த்து எல்லாம் எத்தனையோ வரும். ஒரு அதிசயமாக தான் சொல்லணும். அதுதான் கேட்குறாங்க மக்கள் வந்து ஒரு ஒரு ஆமாம் ஆமாம் அதிசயிக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து டைரக்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப் வருவாங்க. அவங்க குரூப் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் அவங்க போகாத இடமே கிடையாது. வாசியோகத்துல இருந்து நம்ம எல்லா இடமே அவங்க போவாங்க. அவங்க வந்து ஆன்மீக தேடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா பயிற்சி செஞ்சுட்டாங்க. ஒரு நல்ல அனுபவமே கிடைக்காது. இல்லாம எங்கெங்கே போயிட்டு அதிசயிக்கிறத கேட்டு இது எப்போ அது ஒரு தன்மை இது என்ன போய் கேட்டு அங்க போய் அவங்க கேட்டு அதிசயிச்சுக்கத்தான். அது மாதிரிதான் வந்து இவங்க போய் குரூப்பா போறாங்க. சில பேர் வந்து அதே மாதிரியே வந்து கேட்டு அதிசயிக்கிறதுக்காக கேட்கும் போது நல்லா இருக்கு அதுக்காக கேட்கறாங்க. இதே மாதிரி சொல்றவங்க கிட்ட அதுதான் அதிகமா கூடிடுறாங்க. அதிகமா அதிசயமா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு, அதுக்காகவே கூடுறாங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு. வந்து ஒரு பயிற்சி முறையில பண்ணாதான் நம்மளுக்கு அனுபவம் வரும்ன்றது வந்து அது வந்து ஒரு படிப்படியா போற விஷயம். அது வந்து அப்படியே மக்களுக்கு வந்து அதை சீக்கிரமா புரிய மாட்டது. இப்போ நீங்க கொடுக்குற பயிற்சி முறையில மட்டும்தான் அவங்களுக்கு அனுபவம் வரும். ஆனா அவங்க மக்கள் அதை விரும்பல. அதிசயிக்கணும், உடனடியே அதிசயிக்கணும் கேட்டு அந்த வந்து இதுதான் அதிகமா இருக்கிறாங்க. வாசி யோகம் பண்ணுறாங்க, தலைக்கு மேலே வள்ளலார் படம் மாட்டிடுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா வாசி என்று உரைத்தார் வெண்டிலாவே அந்த வாசி என்ன பேசு கண்டாய் வெளியே. யோ வள்ளலார் வாசி யோகத்தையே சொல்லியிருக்காரு. இங்கே வாங்க நான் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்னு வாசி யோகம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. வாசி அதில் ஏகப்பட்ட ஒரு தத்துவம் இருக்குது. அதனால தான் சொன்னார் வாசின்னா சிவான்னு வந்துடும். ஆமாம், மனதை கொண்டு தான் நம்ம இறைவனை அடைய முடியும் இல்லைங்களா. ஆனால் அந்த காலத்தில் இதுவரையில் சரியான ஒரு சத்துசாரம் இல்லாத காரணத்தினால அந்த அபக்குவ நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மூச்சுக்கும் மனதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனதை கட்டுப்படுத்த முடியாதவங்களுக்கு நேரடியாக அந்த வாசி பயிற்சி கொடுத்துங்களேன்னா அதை லாக் பண்ணலாம். லாக் பண்ணிட்டா உங்களுக்கு மனமே அங்கே வேலை செய்யாது, சமாதி கூடிடும். அதுக்கு அது சத்விசாரமே இருக்காது, அங்கே எந்த ஒரு சத்விசாரமும் கிடையாது. அதை வாசி பண்ணி அந்த சமாதி கூடுறது தான் அவங்க லட்சியமாக இருக்கும். அதே பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பிரணாயாமம் பண்ணுவாங்க,
தொடர்ந்து ஒரு யோகி வச்சுருக்கார் இந்தியாவில் ஃபேமஸ்ஸு. அவர் எப்போவோ அடக்கமாயிட்டார். அவர் வந்து பிரணாயாமம் எத்தனை முறை பண்ணேன், எனக்கு கடிதம் போடு, இன்றைக்கி எத்தனை மணி நேரம் பிரணாயாமம் பண்ணேன். இன்னும் அவன் பிரணாயாமம் பண்ணிட்டு இருந்தால் உடம்பு உஷ்ணமாகி மூக்கில் ரத்தம் வந்து செத்து போயிடுவான். எத்தனையோ பேர் வந்து யோக முறையில் மண்டை வெடித்து செத்து போனவங்க ஏராளம். தப்பு நடந்து போயிடும். அந்த அந்த கும்பகம் பண்ணும்போது ஒன்றும் இல்லைங்க, ஒரு உண்மையாக நடந்த ஒன்று சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வடலூருக்கு ஒரு அன்பர் ஒருத்தர் வந்தார். அவர் பேர் மணிவாசகம். எப்போவுமே கையில் திருவருட்பா திருட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அகவல் படிப்பார், எல்லாத்தையும் படிப்பார். ஆனால் இந்த வாசி யோகத்தில் அவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டு. நான் ஒரு 4-5 முறை பார்த்துருக்கேன். நான் பொன்னம்மான்னு ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இப்போ நம்ம போனோம்னா அந்த அம்மா தான் சாப்பாடு இங்கே தான்டா சாப்பிட்ணும் கோசல்றாமான்னு அப்படி அந்த அம்மா. அப்புறம் அங்கே அந்த தம்பி வந்திருந்தாப்புல. அப்புறம் அந்த பாட்டி அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இவன் வந்திருக்கான் துறவி, வீட்டை விட்டு வந்துட்டான். பார்த்தா அவர் அருட்பா தான் படிக்கிறாரு, அகவல் டெய்லி படிப்பார். ஆனால் வாசியில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் ஒரு 6 மாதம் கழித்து போனால் பாட்டியம்மா சொன்னாங்க, மணிவாசகம் செத்து போயிட்டேன்டா. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஏன் கேட்குற, கிணத்துல போனோமா இருந்தான், அங்கே போய் ஏதோ பயிற்சி பண்ணியிருக்கான், 3 நாள் ஆளை காணும், போய் பார்த்தா கிணத்துல நாத்தடிச்சுட்டு இவர் போய் கிணத்துல போய் மிதப்பாங்க. இந்த அது யோகம் பண்ணும்போது அப்படியே மிதப்பாங்க. அது சப்போஸ் கும்பகம் ஆகி ஏதோ ஆகி உள்ளே போயிட்டு அப்படியே செத்துருவாங்க. அது லாக் ஆகிடும். கும்பகம் அது ஒரு இருக்குது வாசியில். கும்பகம் பண்ண அந்த சுழ்மனையில் வந்து லாக் பண்ணோம், அதுதான் மெயின். அதை லாக் பண்ண தெரிஞ்சிட்டா சமாதி கூட்டிடும். அங்கே வந்து ஒரு சுகானுபவம் ஏற்படுது அவங்களுக்கு, அந்த மன அமைதி ஏற்படும் போது. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். ஹலோ, கட் ஆகிடுச்சுங்க. சரி, அதான் அந்த மாதிரி சன்மார்க்கத்துலேயே நிறைய பேர் அதில் அந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்புறம் வேறு ஒரு இந்த கண்ணை தூக்கி மேலே வைப்பாங்க, 2 கண்ணையும் மேலே ஏற்றுவாங்க. இங்கேயும் வடலூருக்கும் வர்றாங்க, அங்கேயும் போகிறாங்க. அதான் 2 கண் அப்படியே மேலே ஏற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணு வெள்ளையாக தான் தெரியும். அது ஒரு இது அது மூச்சு பயிற்சி அதோட சேர்த்து இது பண்ணுவாங்க. நாட்டம் 2ம் நடுமூக்கில் வைத்திடுன்ட்டு திருமந்திரம் வந்து ரொம்ப 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 கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாது. நாட்டம் 2ம்னா 2 கண்ணு நினச்சிக்கிட்டு, நடுமூக்குன்னா மூக்கு நுனி இருக்கு இல்லைங்களா, அங்கே வைத்திருன்னா அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். தப்பாகிடும். அது அந்த அர்த்தமே அது கிடையாது. சரவண சாமி ஒரு பாடல் சொல்லுவார், முன்னிடு பவரை மூக்கு நுனி நின்று நோக்குதல் வேண்டும்ட்டு. முன்னிடுபவரை மூக்கு நுனி நின்று நோக்குதல் வேண்டும். அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பான அர்த்தம். நாம் நினைக்கிற மாதிரி இந்த மூக்கு நுனி கிடையாது, அந்த மூக்கே வர. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது. சுவாமிகளுடைய நூல்களை படித்தால் மட்டும்தான் சத்விசாரத்துக்கு வழி பிறக்குமே தவிர, நீங்கள் எத்தனை யூடியூப் பண்ணாலும் சத்விசார வழி பிறக்கவே பிறக்காது. சும்மா கேட்கலாம் அந்த நேரத்துக்கு, ஆஹா நல்லா இருக்குன்னு, டைம் பாஸிங் தான். அவங்களுக்கும் அனுபவம் வராது, மற்றவங்களுக்கும் அனுபவம் தர முடியாது. தவறான புரிதல் சன்மார்க்கத்தை பற்றி அதிகமாக தப்பான விஷயமா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நிறைய தவறான புரிதல்களும் போயிடுது இந்த மாதிரி வந்து சொல்லும் போது. சுவாமி பெருமானாரே வந்து நமக்கு சுவாமிகளை வந்து கொடுத்துருக்கார். அங்கே வந்து சொல்கிறது 1943 வள்ளல் பெருமானே வந்து நீ தயவை பற்றி சொல்லு அப்படின்ட்டார். ஆணை செஞ்சுட்டு தான் போனார். நீ தயவை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பண்ணிவிட்டு அவர் உள்ளவே போயிட்டார். அங்கே சாமிகளுடைய விளக்கம் எல்லாமே வள்ளலாருடைய விளக்கம்தான். அது சுவாமியே சொல்லுவார், சரவண சாமி. அதாவது புண்ணணுவும் எண்ணாவால் இசைத்தொழிக்க முடியாதேல் ஒரு பாடலில் வரும். புண்ணணுவும், அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட என் நாக்குனால அசைக்க முடியாது. புண்ணணுவும், அணுன்னா இந்த இடத்துல சின்ன சொல்லுன்னு அர்த்தம். என் நாக்குனால நான் எப்படி சொல்ல முடியும், இங்கே ஒன்று நானுன்னு ஒன்று கிடையாது,
பல இதில் வந்து அருள் எடுத்து கொடுக்குது. நானாக சொல்கிறேன், நான் சொல்லலை. அருள் எனக்கு எடுத்து கொடுத்தா உங்களுக்கு தொகுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் தொகுப்பாளர் தான்றார். எல்லாத்தையுமே அருள் கொடுக்குது. அங்கே அருள் வடலூரில் 1867 தான் வந்து அனக முறையாக வருது வரலாறுது. அதாவது பெருமானார் வந்து 12 வயசு 10 வயசுலேருந்தே பாட ஆரம்பித்தாருல்ல, ஒருமையுடன் நின்றது திருமலரடிங்க. அது ஆன்ம நிலையிலேருந்து பாடினது. ஆனால் வந்து 1965 சன்மார்க்கத்தை வேத சன்மார்க்கம் ஆரம்பிக்கிறாரு. 67 தான் தர்மசாலை தொடங்குறார். இதெல்லாமே சரவணானந்த சாமி சொல்கிறது தான். 67 அந்த கடைசி வைகாசி 11 தானே இல்லைங்களா? அந்த நாள் அந்த செகண்டில் தான் இறைவன் முழுமையாக இறங்கிறார், முழுமையாக ஆக்கிறார். இந்த உடல் பொருள் ஆவி அத்தனையும் எடுத்துகிட்டு மொத்தம் என் தன்னூறு எண்ணூறு தன் உரை என் உரை என் ஆக்கிய என் தனி தந்தையன்னு சொல்கிறார் பாருங்க. என்னுடைய இவருடைய உருவத்தை அவர் வந்து தன்னுடைய உருவமாக மாற்றிக்கிட்டாராம். தன்னுடைய உயிரை அவருடைய உயிராக மாற்றிக்கிட்டாராம். மொத்தத்தையும் அவர் ஆக்குபை பண்ணிட்டார் இறைவனே. இடத்துக்கு நீ ராமலிங்கம் நீ 73 இல்லை 72 1800 அது மேட்டுக்குப்பத்தில் தான். ஆமாம், அதான் முன்னாடியே வந்து அடைஞ்சிட்டாரு. அந்த இது வந்து குடியை அடைஞ்சிட்டாருன்னு தான் அர்த்தம் அவர் எழுதுறதுலாம். ஆமாம், அதாவது அந்த கடைசி நேரத்தில் அதாவது 99.99% அடைஞ்சிட்டாருன்னு வைங்க. ஆனால் 0.01% இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து பூரணமாக இருக்கும். அது வரையில் அந்த கடைசி செகண்ட் வரையில் அவர் வெயிட் பண்ணியிருக்கார். அதாவது இப்போ சொல்கிறது ஆமாம், அது ஆமாம். சில இதெல்லாம் ஆமாம், அதாவது பின்னாடி வரப்போகிறது அவர் எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து ஒரு பாடலே சொல்லுவார், நான் வந்து அடைய போகிறத முன்னாடியே அடைஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன் எல்லாருக்குன்னு சொல்கிறார் இறைவன்கிட்ட. ஒரு வரி வரும், இது சரவணானந்த சாமி சொல்கிறார். அந்த எந்த செகண்டில் அடைய போகிறாருன்னா இறைவன் சொல்லிட்டாரு. என்ன நிலை வந்து இறைவன் தெரியுது அவருக்கு நல்லா. ஆனாலும் அது 99.99% தான் ஃபுல்லாக அடைஞ்சிட்டார். 0.01% பாக்கிக்காக வெயிட் பண்ணுறார். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு தங்க அணு எடுத்துட்டிங்களேன்னா 79 புரோட்டான் 79 எலக்ட்ரான் 118 நியூட்ரான் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஹைட்ரஜனுக்கு ஒன்று தான் இருக்கும். அதுக்கும் தனித்தனி பாதை ரூட்டு தனித்தனியாக இருக்கும், அது ஃப்ரீயாக சுத்தம். ஆனால் தங்கத்தில் வந்து அது வந்து நிறைய இருக்கிறதுனால புரோட்டானுக்கு தனி பாதை. 79 புரோட்டானையும் ஒரே ரூட்டில் விட முடியாது. அதுக்கு தனி வட்டத்தை டைவர்ட் பண்ணோம். ஒரு வட்டத்தை டைவர்ட் பண்ணி சுற்று வட்டம் ஒரு வட்டப்பாதையை டைவர்ட் பண்ணிட்டு அதில் ஒரு 10 இதில் ஒரு 10 அப்படின்னு நிறைய இருக்கும் தங்கத்தில். அதுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சாராரு நான் இதில் பார்த்தேன், நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு இதில் வந்து ஒரு அணுவில் வந்து இத்தனை இது சுற்றுதுன்னா ஃப்ரீயாக சுற்றுது. அதாவது ஒரு செகண்டுக்கு 2200 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. அது எந்த தடையில்லாத ஃப்ரீயாக சுற்றுது, ஒன்று இடிக்கலை. அது பார்த்துங்க. இப்போ 79 புரோட்டானு 79 எலக்ட்ரான் துகள் 118 நியூட்ரான் துகள்னு ஒன்று மோதுதா? அது கோடிக்கணக்கான வருஷம் சுற்றிக்கிட்டு இருக்கு, ஃப்ரீயாக சுற்றுது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அணு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மெட்டல் அணுவோ எந்த எடுத்துக்கிட்டோம்னா அதில் 99.99% ஸ்பேஸ் தான் இருக்குன்றாங்க. தாராளமாக இருக்கான். 0.01% தான் உங்களுக்கு திடப்பொருள் இருக்குன்றாங்க. அப்போ வேறு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இருந்தால் நாம் வந்து ஒரு சவர் இருக்குது, இது எல்லாத்துக்கும் பொருந்தோம். ஒரு சவர் இருக்குன்னா சவுத்துக்குள்ளே போனால் அந்த பக்கம் வந்துடலாமே.
செவரு இடிக்குதே. 99.99% ஸ்பேஸ் தான். 0.01% தான் உங்களுக்கு வந்து அந்த துகள் திடப்பொருளாக இருக்குது. மிச்சம் எல்லாம் ஸ்பேஸ் தான் சொல்கிறீங்க. அதுக்கு மற்ற சயின்டிஸ்ட்டு ஒரு சாரார் மறுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா ஒரு செவுத்துக்குள்ளே நுழைஞ்சா நம்ம அந்த பக்கம் வந்துடலாமே. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? அது ஆட்கள்ல தான் இருக்கு அதுவும். அதுவும் ஆட்டலாக இருக்குது. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த 0.01% மிகப்பெரிய அதுதான் பெருசாக இருக்கும். அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இன்னும் அதுக்கு சரியான ஒரு டெஃபினிஷன் இன்னும் வரல. அது இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு இவங்க போகல. இது எல்லாமே யூகம்தான். அது இன்னும் சில காலம் பிடிக்கும். அது வந்து சன்மார்க்க மாணவர்கள் தான் அதை பற்றி கண்டுபிடிப்பாங்க. ஆமாம் 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 கரெக்ட். ஆமாம் 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 ஆமாம். சரி 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 சரி. சாப்பிட்டீங்களாய்யா? சரி. சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க. சரி சரி சரி. இப்போ நம்மளுக்கு இந்த தியானத்தின் போது வந்து ஒரு அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு மனம் வந்து ஒரு அடங்கத்துக்கு வந்து நம்ம ஒரு 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 பேசிக் மாதிரி ஒன்று வந்து ஸ்டார்டிங்ல போறோம். சாண்டிங் மட்டும் தப்புல நம்மளுடைய மகாமந்திரம் வந்து பொறுமையா வந்து கொஞ்சம் போன மாதிரி மகாமந்திரத்தின் மூலமே கொஞ்சம் ஒருமுகப்பட்டது மனசு. சொல்லலாம். இல்ல அது அவங்க தான் சொல்லணுமா இல்ல நம்ம வந்து ரெக்கார்டிங்லயே போடணுமா? ரெக்கார்டிங் போகிறது தான் நல்லது. யூடியூப்ல வந்து ரொம்ப மென்மையா சொல்ற ஒரு மகாமந்திரமா இருக்கு. அதை போட்டு விடலாம். இப்போ நீங்கள் அந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் வந்து அவங்க தியானத்துல வந்து போறதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணிக்கலாமா? நல்லா சூப்பராக இருக்கும். அது நீங்கள் அதுக்கு இது இருக்குங்களா? அந்த சிஸ்டம் இருக்கா நம்மக்கிட்ட? அங்கே எல்லாம் அதை யூடியூப்லேருந்து அதை இது பண்ணிக்கலாமா? யூடியூப்ல வந்து என்னோட ஃபோன்லேயே வச்சுக்கலாம். எனக்கு யூடியூப் வந்து ப்ரீமியம் தான். அந்த நடுவில் எதுவும் டிஸ்டர்ப்லாம் வராது. ஓ சரி. போட்டுக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்கலாமா? டவுன்லோடே பண்ணிக்கலாம். அப்படிங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு அதில் ஏற்றிடலாம் சிஸ்டம் இதெல்லாம். ஆமாம், டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேருந்தே நம்ம அதுலேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணிட்டு நம்ம இது கூட வச்சிடலாம், மைக்கில் கூட வச்சிடலாம். அப்படிங்களா? ஓகே. வேறு பாடல்லாம் கூட இது பண்ணலாமா? ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு அதான் அந்த தியானத்துக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு உள்நிலை நோக்கி போன மாதிரி பாடல்கள். இல்லை நம்ம சாப்பாடு டைமில் எதனா பாடல் போட்டு விடலாமான்னு நான் கேட்டேன். ஆமாம், போடுறேன். அதுக்குரிய பாடல்கள்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதான். ஆமாம், அந்த டைமில் பாட்டு போட்டு விடலாம். அந்த டைம்லலாம் நம்ம வந்து பாடல்கள்லாம் இது வாட்ஸ்அப்பில் அனுப்புறது நீங்கள் இது பண்ணிப்பீங்களா? அதை ஸ்டோர் பண்ண முடியுமா? எல்லாம் பண்ண முடியும். நான் சிலதை அனுப்புகிறேன். நீங்க கேட்ட நல்ல பாடல்கள்லாம் நீங்க அனுப்பிச்சுவீங்க. சரி. நான் தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. நம்ம லைனாக பிளேலிஸ்ட்டில் ப்ளே பண்ணுற மாதிரியே வச்சுக்கலாம். லைனாக இந்த காலையில் வர்றவங்க போதே அதை பாட்டு போட்டு விட்டுடலாம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பம் வர டிஃபன்லாம் சாப்பிட்றாங்களே இல்லைங்களா? அது வரல அது பாடலே போட்டுவிட்டு அதை கேட்பாங்க. அதான் பாடல். சரிங்க. நன்றி. அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. நன்றி.